தமிழ் மாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பங்குச்சந்தையில ரொம்ப ரீசென்ட்டா ஐடி செக்டார்னுடைய பங்குகள்லாம் சரிந்துட்டே வருது. இதுக்கு காரணமா ஏஐ அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு அல்லது முக்கியமான அப்டேட். அது பண்ணக்கூடிய செயல்கள்னால ஒட்டுமொத்தமா பங்கு சந்தையில ஐடி செக்டார்ல ஒரு சரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இத குறித்து பிரபலங்கள் உட்பட பலரும் பேசினாங்க. சோ அத குறித்து நம்ம கிட்ட வந்து ஐடி யூனியனுடைய நிர்வாகி தோழர் வந்து நம்மகிட்ட பேச இருக்காரு. பரணி. ஃபர்ஸ்ட் இந்த ஷேர் மார்க்கெட்ல ஐடி செக்டாரினுடைய ஷேர்ஸ் வந்து டவுன் ஆகுறது பிளஸ் அதுக்கு கான்சிக்வன்சஸா வேலை வாய்ப்புகள் வந்து பாதிக்கப்படுவது அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம். டெல்மார்க்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அண்மை காலத்துல இப்ப நம்ம எல்லா செய்தியில பார்த்திருப்போம், நியூஸ் சேனல்ல எல்லாத்தையும் பார்த்திருப்போம். கடந்த 2 வாரமாக வந்து ஐடி நிறுவனங்களின் பங்குகள் இந்தியா முழுக்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவுமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பட்டிருக்கு. இது முக்கிய காரணமாக சொல்லப்படுவது வந்து அனட்ரோபிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கிளவுட் கோவர்க் அப்படிங்கிற ஒரு ஏஐ ரிலீஸ். அதாவது எப்படி ஓப்பன் ஏஐங்கிற ஒரு கம்பெனி இருக்கோ, அதே மாதிரி ஆண்ட்ரோபிக்ங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. அவங்களும் ஏஐ டெவலப் பண்றாங்க. அவங்க கிளாடுன்னு ஒரு ஏஐ வச்சிருக்காங்க. அதோட வந்து சில பிளகின்ஸ் வந்து இப்ப புதுசா இப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. இப்ப அது லான்ச் பண்ண பிறகு உலகம் முழுக்க இருக்கிற தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுது. அதாவது பாரம்பரியமாக ஒரு ட்ரெடிஷ்னலா மென்பொருள் தயாரிக்கிற நிறுவனங்கள் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நிறுவனங்களுமே ஒரு பெரிய வீழ்ச்சி இருக்கு. அதோட தொடர்ச்சி தான் நம்ம இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான நிறுவனங்கள் அது டிசிஎஸ், விப்ரோல, இன்போசிஸ்ல எல்லா நிறுவனங்களும் சராசரியாக 15% மேல பங்குச்சந்தையில வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்ப அது ஏன் வந்து ஒரு ஏஐ நிறுவனத்தின் அறிவிப்பு இப்ப பிரதிபலிக்குது. இதுக்கு முன்னாடியும் பல ஏஐகள் வந்திருக்கு. ஒரு 4-5 வருஷமாவே நம்ம பாக்குறோம். பல ஏஐக்கள் லான்ச் பண்ணிருக்காங்க. பல ஏஐக்கள் வந்து சண்டைக்கு வந்திருக்கு. நாமளும் அன்றாடமா பயன்படுத்துறோம். சாட் ஜிபிடி போன்ற விஷயங்கள், பல விஷயங்களை நம்ம டீப்சீக் போன்ற விஷயங்களை. பட் இது ஏன் தாக்கத்தை ஏற்படுத்து அப்படின்னா, இது அவங்க கொண்டு வந்திருக்க அந்த ஒரு 15 பிளகின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிளகின்ஸ்னா குட்டி சாஃப்ட்வேரா இருக்கும். அதை உங்க இதுல இப்ப நீங்க உங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க கம்பெனிலயோ அதை நீங்க டிப்ளாய் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு 15 பிளகின் ஒரு 4-5 பிளகின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்னு லீகல் சம்பந்தமாக, இன்னொன்று வந்து பினான்சியல் சம்பந்தமாக, ஒரு கோட் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பண்றதுக்கு அந்த பிளகின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப இது ஏன் வந்து இது ரிலீஸ் பண்ணனால ஏன் வந்து நிறுவனங்கள்ல தாக்கம் ஏற்பட்டுன்னா, இந்த ஐடி நிறுவனங்களோட பிரதான வேலைகள், அதாவது ஐடி பிசினஸ், அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இது ஏன் வந்து இந்த தாக்கத்தை ஏற்பட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். பெரும்பான்மையான இந்தியாவில் இருக்க ஐடி நிறுவனம் சரி, பிற வெளிநாட்டுல இருக்க ஐடி நிறுவனம் சரி, இவங்க என்ன பண்றாங்கன்னா அவுட் சோர்சிங் வேலைகள் எடுக்கிறாங்க. அதாவது பெரு நிறுவனங்கள்ல இருந்து வேலைகள், அதாவது பேக் ஆஃபீஸ் வேலைம்பாங்க. அந்த பேக் ஆஃபீஸ் வேலையை எடுத்துதான் இவங்க பண்றாங்க. இப்ப நீங்க வந்து இப்ப அங்க வந்து அமெரிக்கால வந்து ஜேசி மார்கனா இருக்கலாம், இல்ல பெரிய பெரிய பேங்கா இருக்கலாம், இல்ல பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச பெரும் பெரிய நிறுவனங்கள்ல அடிடாஸ்ல இருந்து நைக்கில இருந்து பெரிய பெரிய பிராண்ட் எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு பேக் ஆஃபீஸ் வேலைன்னு தேவைப்படும். அந்த பேக் ஆஃபீஸ் வேலை என்ன இருக்கும்னா, அக்கௌண்டிங்கா இருக்கலாம், பினான்ஸா இருக்கலாம், அவங்களோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்டா இருக்கலாம், சப்ளை செயினா இருக்கலாம், சாஃப்ட்வேரா இருக்கலாம், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்டா இருக்கலாம். இப்படி பல வேலைகள் இருக்கும் பேக் ஆஃபீஸ் வேலை. அவங்களோட அதாவது மையமான வேலை, அதாவது மையமான தொழிலை தாண்டி அதுக்கு பின் இருக்கிற வேலைகள் நிறைய இருக்கும். மையமான வந்து நைக்கி எடுத்துக்கிறீங்கன்னா ஷூ தயாரிக்கிறது மையமான வேலை. அவனோட உற்பத்தி மையமானது வந்து ஷூ தயாரிக்கிறது. பட் ஆனா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பேக் ஆஃபீஸ் வேலை தேவைப்படும். இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்றது, அக்கௌண்ட்ஸ் பண்றது, பல வேலைகள் தேவைப்படும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல எல்லாம் மேனுவலா பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வர ஆரம்பிச்சு, கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் ஆரம்பிச்சு, சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப உலகம் முழுக்க என்னன்னா, கூலி உயர்வு, அதாவது முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு அவுட் சோர்சிங் வரதுக்கு காரணம் தொழில்நுட்பத்தினால கிடையாது. இப்ப ஏதோ ஏஐ வந்த நாள் திருப்பியும் வந்து அவுட் சோர்சிங் எல்லாம் போயிடும் அப்படிலாம் கிடையாது. இந்தியாவுக்கு 80கள்ல அவுட் சோர்சிங் ஆவறதுக்கு காரணம் வளர்ந்த நாடுகள்ல கூலி உயர்வும், அங்க இருந்த பொருளாதார சிக்கலும், அந்த மந்த நிலைகளும் இந்தியாவுக்கு அவுட் சோர்சிங் வேலைகளை கொண்டு வந்து சேர்த்துச்சு. இங்க வரும்போது என்னன்னா, இது வந்து அங்க பண்ண அந்த வேலைகளை இங்க பண்றதுக்கான வேலை. அதுல முக்கியமா என்னன்னா கோடிங் வேலைகள், அதாவது ஐடி சாஃப்ட்வேர் கோடிங். சில துறையில வந்து உங்களுக்கு ஐடி வந்து பெரிய அளவுக்கு தேவைப்படாது. ஓகே, ஒரு சின்ன பகுதியா இருக்கும். அங்க வந்து மேபி வந்து உங்களுக்கு இந்த
கால் சென்டரோ இல்ல வந்து டேட்டா ப்ராசஸிங்கோ இல்ல வந்து மித்த பேக் ஆஃபீஸ் வேலைகள் நிறைய தேவைப்படும். பட் சில துறையில வந்து ஐடி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருக்கும் பேக் ஆஃபீஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேங்கிங்ல, இன்சூரன்ஸ்ல, ஃபினான்ஸ்ல இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஐடி தான் ஒரு அவங்களோட பிசினஸே ரன் பண்றது ஐடி தான். நீங்க ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல இருந்து ஏடிஎம் யூஸ் பண்றதுல இருந்து உங்க ஆன்லைன் பேங்கிங்ல ஓபன் பண்ணி செக் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து ஐடி சார்ந்து தான் இருக்கும். அப்ப அங்க வந்து ஐடி தான் முதன்மை. ஐடி இல்லாம நீங்க அந்த பிசினஸே ரன் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி இடத்துல என்னன்னா பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரும், பெரிய பிசினஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே சமயம் அந்த நிறுவனங்களுக்கு வந்து இப்ப வந்து பேங்கிங்ல போய் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனுக்கு வந்து ஒரு பத்திரம் வைப்பீங்க. அந்த பத்திரத்தை வெரிஃபை பண்ணுவாங்க ஈஸி. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேனுவலா வெரிஃபை பண்ற ஒரு ஏஜென்ட் இருப்பாரு, அவர் பண்ணி கொடுப்பாரு. இப்ப அமெரிக்காலாம் போனீங்கன்னா அவங்க ஆன்லைன்ல பண்ணுவாங்க. அந்த வேலையெல்லாம் அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. இப்படி பல வேலைகள் பல கட்டமான பேக் ஆஃபீஸ் வேலைகள் அவுட் சோர்ஸ் பண்றது அடுத்துதான் இந்திய நிறுவனங்கள் சேவை பண்ணிருந்தாங்க. இதுல என்னன்னா இந்த மாதிரி வேலைகளை வந்து இந்த ஏஐக்களே பண்ணும். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேங்க்கு போறீங்க, பேங்க் வந்து கடன் கேட்கறீங்க, அந்த கடனுக்கு வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க, அந்த லீகல் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணும். இப்ப நீங்க உங்க பத்திரம் கொடுக்கீங்க, அந்த பத்திரத்தை வெரிஃபை பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி அந்த பத்திரத்தை வந்து அமெரிக்கால இருக்கவர்கிட்ட வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி இங்க அங்க இருந்து இங்க வரும். இங்க இருந்து அவங்க வெரிஃபை பண்ணி அதை வெரிஃபைடு இவங்க லோன் கொடுக்கலாம் அப்படின்னு இங்க கிளியரன்ஸ் கொடுத்து அங்க அனுப்புவாங்க. இதெல்லாம் பேக் ஆஃபீஸ் வேலை. இப்ப இந்த வேலையை ஒரு ஏஏ பண்ணலாம். ஏஐ அவங்க டிப்ளாய் பண்ணா என்ன சொல்றாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து அந்த ஏஏ வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கொடுத்துரும், அந்த மாதிரி லீகலா உங்களுக்கு எக்ஸ்பர்டிஸ் ஒப்பீனியன் கொடுக்கும் இப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இப்ப இது கொடுக்க இது அப்ப ஏஐ கொடுத்துருன்னா அந்த வேலையை அந்த அந்த வேலையை நம்பி இங்க இருக்கிற ஒரு கம்பெனியோ இல்ல வந்து அந்த தொழிலாளிக்கோ வேலையை ஒரு கேள்விக்குறியாவது. ஸோ இந்த மாதிரி பல துறைகள்ல பினான்ஸ் சம்பந்தமான ஒரு பிளகின் உருவாக்கிருக்காங்க. டேட்டா விஷுவல் டேட்டா மேனேஜ்மெண்ட், அதாவது தரவுகளை வந்து சரிபார்ப்பது, தரவுகளை ஒன்று சேர்ப்பது, இதுக்காக ஒரு பிளகின் விட்டுருக்காங்க. இப்படி பல பிளகின்ஸ் விட்டுருக்காங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னா டைரக்டா வந்து எதுக்காக அவுட் சோர்ஸ் பண்ணாங்களோ அந்த அவுட் சோர்ஸ் பண்ண காரணத்தையும் அது கட் பண்ற அளவுக்கு இருக்கு. ஓகேவா? அதனாலதான் எல்லாரும் வந்து இது இந்தியாவில இருக்க ஐடி துறையா பாதிக்கும், உலகம் முழுக்க அவுட் சோர்ஸ் பண்ண நாடுகள்ல இருக்கிற ஐடி நிறுவனங்களா பாதிக்க போகுது அப்படின்னு ஒரு பெரிய பயம். இல்ல கோடிங்கும் முக்கியமானது. ஐடி முக்கியமானது கோடிங். அந்த கோடிங் பார்ட்டியும் வந்து இது ஆட்டோமேட் பண்றதுக்கு இவங்க பல விஷயங்களை வந்து அந்த பிளகின்ஸ்ல விட்டுருக்காங்க. ஸோ அதனால என்னன்னா கோடிங் சம்பந்தப்பட்ட, ஏன்னா நம்ம ஐடினாவே நம்ம வந்து என்ன கோடிங் மட்டும் இருக்கும்னு நினைப்போம். கோடிங்கை தாண்டி பல வேலைகளும் இருக்கு. அந்த வேலைகளுக்கும் அவங்க வந்து நிறைய பிளகின்ஸ் விட்டுருக்காங்க. இப்ப இதெல்லாம் தான் நம்ம இந்த பயத்துக்கு காரணம். இந்த பயத்தின் வெளிப்பாடு சந்தையில பிரதிபலித்தது. பட் இது ரியாலிட்டியில நடக்குமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சரிபார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப ஏன்னா சில சந்தை வந்து எப்பயுமே என்ன எப்படி இருக்கும்னா ஸ்பெகுலேட்டிவ். ஒரு விஷயம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஆச்சுன்னா உடனே எல்லாரும் விற்பாங்க, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஆச்சுன்னா எல்லாரும் வாங்குவாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்பெகுலேட்டிவ். அதுல வந்து யார் முதலீட்டாளரோ அவரு தான் அன்னைக்கு சந்தையை தீர்மானிப்பாரு. அவரு நிறைய போட்டாருன்னா அந்த மார்க்கெட் ஏறும், உடனே எல்லா சின்ன ஆட்களும் சந்தைக்கு அந்த நோக்கி போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட். பட் யதார்த்தத்தை நம்ம என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்ப யதார்த்தம் அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்க்கணும்னா இது பெரிய தாக்கத்தை உண்டாக்குமா, இந்த விஷயத்த மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏஐ பெரிய அந்த ஏஐங்கிற ஒரு மகாசுரனை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்ப இந்த விஷயம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நான் அந்த இந்தியாவுக்கு ஏன் அவுட் சோர்ஸ் ஆச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. நான் 1980 பொருளாதார மந்த நிலைகளும் கூலி உயர்வும் வளர்ந்த நாடுகள்ல இருந்து வளராத நாடுகளுக்கு வேலைகளை கொண்டு வந்து சேர்த்ததோ அதேதான் இங்கேயும். ஓகேவா? நீங்க இந்தியாவில் குறைந்த கூலிக்கு ஆட்கள் கிடைக்கும் வரை இது போன்ற பிளகின் இப்ப இவங்க வந்து இதை இலவசமா தான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து இவங்க இலவசமா தான் வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரையல் பேசிஸ்ல அவங்க வந்து சில நிறுவனங்கள் பயன்படுத்தி அந்த மாடலை ஃபைன் டியூன் பண்றது, அதுல நிறைய இஷ்யூஸ் வரும், அதெல்லாம்க்காக இலவசமா கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பா அது ஒரு கட்டத்துல காஸ்டா மாறும். அந்த காஸ்ட் இந்தியால ஒரு தொழிலாளிய பயன்படுத்துவதற்கும் அந்த காஸ்ட் எவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு பொறுத்துதான் அது திருப்பியும் அமெரிக்காவுக்கே போகுமா இல்ல வளர்ந்த நாடுகளுக்கே திருப்பி அந்த வேலைகள்லாம் போயிருமா அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? கூலி இந்தியாவில் குறைந்த கூலியில் ஆட்கள் கிடைக்கும் வரை இந்த வேலைகள் போவாது. ஏன்னா இந்தியாவில ஐடி நிறுவனங்கள் பெரும்பான்மையா இந்தியாவில இருக்க லோ காஸ்ட் லேபரை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. லோ காஸ்ட் லேபரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுதான் அவங்க உலகம் மூலம் அவுட் சோர்ஸ் பிசினஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த காஸ்ட்டை வச்சிருக்க வரையும் திருப்பி போவாது. அதே மாதிரி அங்க ஏற்கனவே லேபர் காஸ்ட் அதிகம் வளர நாடுகளை. ஏஐயும் காஸ்ட் அதிகம். நீங்க ஏஐயோட அதாவது நம்மளுக்கு அன்றாட சாட்ஜிபிடி பயன்படுத்துறது வெறும் $10 கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். பட் என்டர்பிரைஸ் ஏஐன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஏஐல இருந்து சரி கிளாடு எல்லாருமே ஒரு காஸ்ட் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் இருக்கும். அது வந்து கம்பெனிகளுக்கு வந்து பெரிய நிதி சுமையா இருக்கும். இப்ப அதெல்லாம் வந்துன்னா
கன்சிடர் பண்ணி தான் அந்த வேலையை திருப்பியும் வந்து மனுஷன் இருந்து ஏஐட்ட கொடுக்கலாமா இல்ல ஏஐ லோ காஸ்ட் லேபர்டே பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தொழில்நுட்பத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு உலகம் முழுக்க எல்லா இடத்துக்கும் போய் சேர்த்துக்கு. இன்னும் ரெண்டாம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கிட்டத்தட்ட ஒரு 10-15% ஆஃப் உலகத்துக்கு போய் சேரல. இன்னும் எலக்ட்ரிசிட்டியே போய் சேரல. மூணாவது கம்ப்யூட்டர் இன்னும் 50% ஆஃப் உலகத்துக்கு இன்னும் போய் சேரல. இன்னும் அவங்க கம்ப்யூட்டருங்கிற அந்த இதுக்கே வரல. அப்ப 4ஆம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நம்ம சொல்ற ஏஐ வந்து இன்னும் பல காலங்கள் ஆகும் அடாப்ஷன் ஆகிறதுக்கு. அதாவது வளர்ந்த நாடுகளே அடாப்ஷன் ஆகிறதுக்கு. இப்ப நான் ஏற்கனவே சொல்றேன், பூமாவோ நைக்கியோ இல்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்ட்ஸ் எடுத்துப்போம், கோகோ கோலா, இவங்க எல்லாம் வந்து ஏஐ வந்துருச்சு, புது தொழில்நுட்பம் வந்துச்சு, நம்ம உடனே விட்டு நம்ம உற்பத்தியில போட்டுப்போம் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க யாரும். எந்த பெருநிறுவனமும் ஏதோ புது தொழில்நுட்பம் வந்துச்சுப்பா நம்ம சும்மா பண்ணலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதை பயன்படுத்துவது மூலமாக உழைப்பின் காஸ்ட், அதாவது லேபர் காஸ்ட்டை குறைக்க முடியும், லேபர் பார்கெனிங் பவரை புல் டவுன் பண்ண முடியும், அதே சமயம் உற்பத்தியை பன்மடங்கு பெருக்க முடியும். அவங்களுக்கு காம்படிட்டிவ் எட்ஜ், மித்தவங்களோட ஒரு காம்படிஷன்ல முன்னுரிமை கொடுக்க போகணும்னா மட்டும்தானா அந்த ஏஐ தூக்கி யூஸ் பண்ணுவானே தவிர மித்தபடி யாரும் அடாப்ட் பண்ண மாட்டாங்க உடனேலாம். ஓகேவா? அவங்களோட தேவைக்கு உட்பட்டு அடாப்ட் பண்ணுவாங்க எல்லா பெருநிறுவனங்களும். இப்ப ஏன்னா இந்த இந்தியாவில இருக்க இப்ப ஷேர் மார்க்கெட்ல விழுந்த பிரைஸ்ல விழுந்த எல்லா பெருநிறுவனங்களும் இவங்க எல்லாருமே ஃபார்ச்சூன் 200, அதாவது உலகத்தின் தலை சிறந்த 2000 கம்பெனிக்கு வேலை செய்யறவங்க. யாரும் வந்து சின்ன சின்ன இங்க இருக்க கம்பெனிக்கு எல்லாம் பண்றவங்க இல்ல, பெருநிறுவனங்கள். அந்த பெருநிறுவனங்கள்லாம் பிசினஸ் வேற. அந்த பிசினஸ்ல ஏதாவது இஷ்யூ, ஏதாவது நம்ம காசு கட் பண்ணணும், இல்ல வந்து காம்படிட்டிவ் எட்ஜ் கொடுக்கணும் மித்த போட்டியாளரோட அப்படின்னா மட்டும் அதுல இருப்பாங்க தவிர மித்தபடி உடனே எல்லாம் அடாப்ட் பண்ண மாட்டாங்க. உடனே அடாப்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த நிறுவனங்கள்ல வந்து ஏற்கனவே நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா வந்து ஏஐக்கு முக்கியமான டேட்டா, அந்த டேட்டாலாம் வந்து ஒழுங்கா இருக்காது இந்த நிறுவனங்கள்லாம். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்திய நிறுவனங்கள்ல ஐடி நிறுவனங்கள் இவங்க ஒரு கிட்டத்தட்ட 30-40 வருஷமாகவே வந்து இவங்க சாஃப்ட்வேர் கோடிங் எழுதி கொடுத்தது எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குப்பையாட்டம் இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து ரிசோர்ஸ் பேஸ் பட்ஜெட், ஒரு 10 ரிசோர்ஸ் அதிகமா வாங்கணுங்கிறதுக்காக இவங்க அதிகமா ஒர்க் இருக்குமா காட்டி திருப்பியும் ஏதாவது எக்ஸ்ட்ரா லைன் ஆஃப் கோடு இதெல்லாம் எழுதி டேட்டா போட்டு சும்மா குப்பையாட்டம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கூட்டி ஏஐட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு பயனும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு. இந்த சிக்கல் இருக்கிறதுனால உடனே வந்து ஏஐ எடுத்துட்டு இவங்களா இந்தியாவுக்கு அவுட் சோர்சிங் கிடையாது, இந்தியாவில் இருக்கிறவங்களாம் வேலைக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப நடக்கிறது எல்லாமே என்னன்னா சூதாட்டம், மார்க்கெட் ஸ்பெகுலேஷன்ல இந்த ஏஐ நிறுவனங்கள் ஸ்பெகுலேட்டிவ் உருவாக்குறாங்க. அந்த ஏஐ நிறுவன ஸ்பெகுலேட்டிவ்க்குள்ளார பெரும் முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸ், பினான்சியல் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் வந்து பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறாங்க. இதுதான் நடக்குது. இப்ப நீங்க 2 விஷயத்த இந்த ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்ல ஒண்ணு புரிஞ்சுட்டோம். இந்த ஆண்ட்ரோபிக் ஏஐங்கோட மார்க்கெட் ஷேர் மட்டும் 360 பில்லியன் பக்கமா இருக்கு. இந்தியாவோட ஒட்டுமொத்த 10 ஐடி நிறுவனங்களை சேர்த்து இருக்கா கூட 360 பில்லியன் கிடையாது. இதுதான் டிஃபரன்ஸ் இந்த ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்ல இருக்கு டிஃபரன்ஸ். ரெண்டாவது, இந்த ஏஐ நிறுவனங்கள் அமெரிக்கால இருக்க அத்தனை ஏஐ நிறுவனங்களும் ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனம் மாத்தி மாத்தி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஒரு லூப் பாட்டம் இவங்க மாத்தி மாத்தி, என்விடியா வந்து ஓப்பன் ஏ, மைக்ரோசாஃப்ட், கூகுள், இப்படி எல்லாருமே வந்து நாங்க 10,000 கோடி போடுறோம், 30,000 கோடி போட்டு மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்க்கறதுன்னா இந்த ஏஐ பபிள் என்னைக்கா ஒரு நாள் உடையும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறாங்க இந்த ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டுக்குள்ள. ஸோ இந்த ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட் நடக்கிறதுனால தான் டெய்லி நம்ம செய்தியில இது போன்ற நியூஸ்களை கண்டினியூஸா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பட் யதார்த்தம் வேற. யதார்த்தம் உடனே எல்லாம் எதுவும் பெருசா மாறாது, ஆனா மாறும். ஏஐ நம்ம அதாவது ஏஐ பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது, அதே சமயம் ஏஐ ஒரு காஷியஸா நம்ம அப்ரோச் பண்ண வேண்டி இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா மாற்றங்கள் வரும், வேலை தன்மையில மாறும், வேலை பண்ற விதத்துல மாறும். எப்படி கம்ப்யூட்டர் நம்ம மேனுவலா பண்ணிட்டு இருந்த இடத்துல கம்ப்யூட்டர் வந்த பிறகு ஒரு மாற்றங்கள் வந்துச்சோ, அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து இப்ப ஏஐ வரும்போது ஒரு மாற்றம் நடக்கும். அந்த ஏஐ நம்ம வாழ்க்கையின் சாதாரண ஒரு பகுதியா மாறிடும். அவ்வளவுதான் தவிர மீதி எல்லாமே வந்து இந்த ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்னால நியூஸ் மீடியாஸ் அதை பேசி ஊதி பெருசாக்குறாங்களே தவிர நம்ம உடனே பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. காலங்கள் எடுக்கும் அதோட தாக்கங்கள் இந்தியாவில் வந்து சேர்றதுக்கு. இப்ப நீங்க சொல்றது மாதிரி இது ஒரு ஐடி, அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய ஒரு ஸ்பெகுலேஷன், அதுக்குள்ள நடக்கக்கூடிய கேம் மூலமா தான் அது வந்து இருக்குன்னு சொல்ல முடியுது. அப்பனா என்ன நடக்குதுன்னா, ஷேர் மார்க்கெட்ல ஒரு துறையில இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு துறைக்கு போதா பார்க்க முடியுது. ஸோ அதுதான் வந்து இங்கேயும் நடந்திருக்கு. ஐடில இருந்து பேங்கிங்க்கு போயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாமே ரைஸ் ஆயிருக்கு, அதோட ஷேர்ஸ் எல்லாமே. ஆனா எனக்கு கேள்வி எங்க வருதுன்னா, இப்ப ஜாப் லாஸ் ஆகும்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த ஜாப் லாஸ் ஆகும்னு சொல்றது வந்து அதோட சமிக்கையா ஒரு லாஸ்ட் இயர்ல இருந்தே, அதுக்கு முந்தின இயர்ல இருந்தே நிறைய ஐடி செக்டார்ஸ் வந்து நிறைய ஃபர்ம்ஸ் வந்து லே ஆஃப் பண்ணாங்க.
ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓகே. இப்ப நம்ம வேலை இழப்பு, ஏஐ சம்பந்தமா வேலை இழப்பு அப்படின்னு இதுவரை ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, இதுவரை நடந்தத வேலை இழப்பு ஐடி னால, அதாவது ஏஐ அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஏஐ பாதிப்பு அப்படின்னா, உங்களுக்கு ஏஐ பலனை வந்து ஏதாவது ஒரு நிறுவனம் பார்த்திருக்கணும். அந்த பலன் பார்த்ததுனால ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆனதுனால நான் இத்தனை பேரை வெளியே அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருக்கணும். ஓகேவா? இப்ப இப்ப இந்த கடந்த 2 வருஷத்துல நடந்த லே ஆஃப், இல்ல 3 வருஷத்துல நடந்த லே ஆஃப் எல்லாமே என்னன்னா, இவங்க கோவிட் காலத்துல ஆஹ் பெரிய வந்து இனிமேல் எல்லாமே ஆன்லைன், எல்லாமே டிஜிட்டல், எல்லாமே இதுன்னு சொல்லி ஏஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐலயும் டிஜிட்டல்லையும் பல இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவுக்கு உலகம் முழுக்க நடந்துச்சு. அதுவுமே ஒரு ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட் தான். ஏன்னா உலகம் முழுக்க எந்த சந்தையிலயும் அவங்களால இங்க இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஐடி நிறுவனங்களை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுச்சு. ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல நடந்துச்சு. ஸ்கூல்ல இருந்து மெடிக்கல்ல இருந்து நம்ம எல்லாமே ஆன்லைனா நடந்துச்சு. ஸோ அப்ப அந்த மூலதனம் எங்க போகுதுன்னு தெரியல. அப்ப அந்த மூலதனம் எல்லாம் தொழில்நுட்பத்துல கொட்டினாங்க. உலகம் முழுக்க இருந்த எல்லா மூலதனம் சின்ன சின்ன நிறுவனங்கள்ல இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்ல அந்த மூலதனத்தை கொட்டினாங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10,000 பேர் எடுக்க வேண்டியது 1,00,000 பேர் எடுத்து வச்சாங்க. ஓகேவா? அந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க பெரும்பான்மையான ஐடி நிறுவனத்துல கடகடன்னு 1,50,000 எம்ப்ளாயிஸ் ரைஸ் ஆயிட்டாங்க. அது வரையும் கொஞ்சம் கிராஜுவலா ஒரு 30,000 40,000 ஒரு வருஷம் போயிட்டு இருந்தது. அந்த 2 வருஷத்துல 1,50,000 எம்ப்ளாயிஸ் எல்லா கம்பெனிலாம் எடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப அது முடிஞ்சு, அந்த கோவிட் முடிஞ்சு எல்லாரும் நார்மலான பிறகு எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. இப்ப யாரும் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றது இல்ல, யாரும் ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணி காய்கறி வாங்குறது இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைஞ்ச பிறகு திருப்பி அப்ப மூலதனத்துக்கும் வேற துறைக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச பிறகு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் டைவர்சிஃபை ஆன பிறகு, இவங்க எல்லாத்துக்கும் இப்ப அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அது அவங்கனால ஒரு கட்டத்துக்கு மேல எதுவும் பண்ண முடியல. அதே சமயத்துல அந்த காலகட்டத்துல போட்டிக்கு வந்து ஏற்கனவே வேலையில இருந்தவங்க அதிக காசு கொடுத்து வேலைக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. போட்டிக்கு வெவ்வேறு கம்பெனிகள். இப்ப இந்த கம்பெனில நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா, வேற ஒரு கம்பெனில இருந்து எனக்கு ஒரு 100% ஹைக் கொடுத்து வேலைக்கு எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிருந்தாங்க. இப்ப இது எல்லாமே என்னன்னா குமுலேட்டிவா வந்து கோவிட் முடிஞ்சு 1 வருஷத்துல வந்து பெரிய தகவல் ஏற்பட்டுச்சு. இப்ப இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அங்க அமெரிக்கால மந்த நிலை வந்துருச்சு. கோவிடுக்கு அப்புறம் ஒரு பொருளாதார வீழ்ச்சி. அதுக்கு அதோட சேர்த்து உலகம் முழுக்க வந்து ஒரு மந்த நிலை. அந்த மந்த நிலைக்கு உட்ன மாதிரியே உங்களுக்கு வந்து ஐடில இருந்து, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வெளியே போனதுனால இவங்கள எப்படியாவது வெளியே அனுப்பணும் ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அப்ப அந்த சமயத்துல உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடி இதெல்லாம் லான்ச் ஆகுது. அப்ப ஒரு ரீசனா ஏஐ பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர ஏஐனால எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ஆண்ட்ராப்பியும் சரி, சாட் ஓப்பன் ஏஐயும் சரி, அவங்க லான்ச் பண்ணும் போதும் சரி, இப்பயும் சரி, அவங்க எம்ப்ளாயிஸ் 2,000 பேரும் 3,000 பேர் தான். ஓகேவா? அந்த ஏஐ நாளையோ இல்ல இங்க எந்த ப்ராஜெக்ட் எந்த கம்பெனில எடுத்தாலும் ஒரு ஏஐ டெவலப் பண்ண ஒரு 500 பேர் 1000 பேர் தான் இருப்பான். ஓகேவா? ஏஐயோட இன்வெஸ்ட் பண்ணிட்டான், ஏஐல நிறைய பேர் டெவலப் பண்ணிருந்தாங்க, அதனால எல்லாம் இப்ப வந்து ஏஐல யூசேஜ் இல்ல எல்லாம் புடிங்கிட்டாங்க, இல்ல ஏஐனால இத்த துறை இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் புடிங்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க அப்ப நடந்த தவறுகளுக்கு, அப்ப அவங்க வந்து அந்த கோவிட் டைம்ல எடுத்த தவறான முடிவுகளுக்கு அப்ப வந்து சந்தை என்ன சொல்லிச்சோ அத அவங்க வந்து ரியாலிட்டின்னு நினைச்சு ஆட்களை நிறைய எடுத்து வச்சுட்டு, ரியாலிட்டி வந்து அது இல்ல அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஏஐ காரணம் இருப்பாங்க. ஏஐனால உண்மையாலுமே வேலை போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அது நான் மறுக்கல. ஆனா இன்னைக்கு அந்த சூழல் இல்லை. அது இன்னைக்கு வரைக்கும் நடந்த லே ஆஃப் அதனால கிடையாது. இன்னைக்கான நடந்த வேலை வேலை இழப்பு எல்லாமே கோவிட் டைம்ல இருக்கப்பட்ட அதிக ஆட்கள், அதிக சம்பளத்துக்கு எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து கோவிடுக்கு அப்புறம் இந்த உலக மந்த நிலை, இந்த நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடி, அதற்காக இவங்க வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணாங்க. இதுதான் ஏஐனால எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கு. வேலை இழப்புக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வேலையின் தன்மை மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ட்ரி லெவல்ல ஜாப் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப வந்து கோடிங்லாம் வந்து உங்களுக்கு ஜெனரேட்டிவே பண்ணும்னா ஒரு 10 பேர் இடத்துல 5 பேரை வச்சு நான் வேலை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பெரு நிறுவனங்களை சொல்றேன். இப்ப சின்ன நிறுவனங்களா இருக்கும். இப்ப நம்ம போனோம்னா ஒரு பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஒரு 10 பேரை வச்சு ஒரு ஐடி கம்பெனி இருப்பாரு. அவர் வந்து லோக்கல்ல இருக்க கடைகளுக்கு வந்து ஏதாவது சின்னதா அப்ளிகேஷன் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாரு, இல்ல வெப் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லாம போயிடும். அந்த 10 பேர் இருக்கிற சின்ன கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் அழிய போகுது. ஏன்னா வைப்பு கோடிங்னு ஒண்ணு வருது. ஓகேவா? இந்த ஜெனரேட்டிவ் சாட் ஜிபிடி போடுறதுலாம்
இப்ப எனக்கு ஒரு ஆப் தேவை, நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், இல்ல நான் எனக்கு வந்து ஒரு வெப்சைட் தேவை, அதுல வந்து என்னோட கடையில என்ன இருக்கலாம் போட போறேன் அப்படின்னா, எனக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். அதை யூஸ் பண்ணி நானே ஒரு வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்றவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நீங்க ஆன்லைன்ல ட்ரைனிங் நிறைய பேர் இப்ப எல்லாம் பண்றாங்க. இப்ப அதுக்கெல்லாம் ஐடி ஆட்களே தேவைப்படாது. அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன 10 பேர் 5 பேர் வச்சு வேலை வாங்குற நிறுவனங்கள்லாம் ஈஸியா வந்து இந்த ஜென்ஏனால பாதிக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க தான் பாதிப்பாங்க. பெருநிறுவனங்கள்லாம் நான் ஏற்கனவே சொல்ல மாட்டேன். எப்ப அவங்களுக்கு அடாப்ட் பண்ணணும், எப்ப கூலி உயருது, எப்ப அவங்க வந்து மித்த நிறுவனங்களோட நாங்க காம்படிட்டிவா ஹெட்ஜ் கொடுக்கணும், குறைந்த விலைக்கு கொடுக்கணும், அவங்க பினான்சியலா எப்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, இப்ப இதெல்லாம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் பெருநிறுவனங்கள் அடாப்ட் பண்ணுவோம். சிறு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நிறுவனங்கள்லாம் டக்கு டக்குன்னு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு 10,000 கொடுத்து பண்றத நான் ஒரு $20 சாட் ஜிபிடி ஒரு மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா பண்ண முடியும்னா எல்லாரும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க, வைப் கோடிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் ஃபேமஸ் ஆகுது. இப்போ அங்கதான் ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் இருக்குமே தவிர பெருநிறுவனங்கள் கொஞ்சம் தாமதமா வரும். அதே சமயம் ஐடி அழிஞ்சிடாது. ஐடி இருக்கும். முன்னாடி மாதிரி ஒவ்வொரு காலேஜ்ல இருந்தும் 1000 பேர் 2000 பேர்லாம் எடுக்க மாட்டாங்க. கம்மியான ஆட்கள் எடுப்பாங்க. கம்மியான ஆட்கள் தான் தேவைப்படும். அந்த கம்மியான ஆட்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். இருக்கிற ஆட்கள்ல சில ஆட்கள் கண்டிப்பாக அனுப்புவாங்க. அது வந்து ஏஐ தெரிஞ்சனாலயோ இல்ல ஏஐனாலயோ கிடையாது. அவங்க அதிக கூலிக்கு வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால அவங்கள அமைச்சிட்டு குறைஞ்ச கூலிக்கு இன்னொருத்தர் இருப்பாங்க. அதனாலதான் தவிர ஏஐனால கிடையாது. ஓகேவா? ஏஐங்கிறது ஒரு காரணி. அந்த காரணியை பயன்படுத்தி நிறுவனங்கள் இந்த மாதிரி வேலைகளை பண்றாங்க. இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு கோவிட் டைம்ல வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது ஷேர் மார்க்கெட்ல அதிகமான எம்ப்ளாயிஸை வந்து ஐடி செக்டர்ல எடுக்கிறாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குறையுது இல்லையா? சோ அதனால வந்து வேலைவாய்ப்புகள் இழக்க வாய்ப்பு இல்லையா? அந்த ஆங்கிள் யோசிச்சா? அதாவது நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னது இந்த சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. இப்ப நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யூனிகார்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 10-15 யூனிகார்ன்லாம் வந்துருந்துச்சு. டைரக்டா வந்து இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ங்கிற பொருளில எல்லாம் வந்து போடுவாங்க. ஷேர் மார்க்கெட்ல இருந்துச்சு. ஆனா பெருநிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை மட்டும் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட இது என்னன்னா ஓவராலா கஸ்டமர் எப்படி இருக்கான்னு பார்ப்பாங்க. கஸ்டமர் ஏன்னா அவுட் சோர்ஸ் பிசினஸ் பண்றாங்க. ஓகேவா? அந்த அவுட் சோர்ஸ் பிசினஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் அவன் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்றானா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க, டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய ஐடி துறைக்கு எப்பயுமே வந்து புது ப்ராஜெக்ட் வரணும், புதுசா ஒரு விஷயம் வரணும்னா டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் ஆஃப் த கஸ்டமர் அதிகமா இருக்கும். அமெரிக்கால கஸ்டமர் தன்னோட லாபத்துக்கு போக மீதி இருக்க அமௌண்ட்டை வந்து நான் ஐடில டெக்னாலஜில ஸ்பெண்ட் பண்ண போறேன், அதனால என்னோட பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகுனா அதுல ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற விதத்துல அவன் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அவன் அந்த ஸ்பெண்ட் பண்ணானா இவங்க போய் அதுக்கு ஒரு பிட்டிங் போட்டு அந்த ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை ப்ரப்போஸ் பண்ணி அதை எடுத்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அங்கதான் அதிகமான ஆட்களை வேலைக்கு டிப்ளாய் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா இந்த பெருநிறுவனங்கள் எல்லாம் உலகம் முழுக்க வளர்ந்த நாள்ல இருந்தெல்லாம் எல்லாம் ஆன்லைன்ல நடக்க போகுது. இனிமேல் நம்ம டெக்னாலஜி நிறைய ஃபோக்கஸ் கொடுக்கணும், டெக்னாலஜி நம்ம ஸ்கேல் அப் பண்ணணும். அப்ப வந்து வெறும் அவங்க வெப்சைட்ல வந்து ஒரு 100 பேர் லாகின் பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டி வச்சிருந்தானா இப்ப எல்லாரும் ஆன்லைன் தான் பயன்படுத்துறாங்க. அப்ப 10,000 பேர் லாகின் பண்ணுவாங்க. அப்ப உடனே நம்ம வந்து ஐடி இன்க்ரீஸ் பண்ணுவோம், நம்மளோட ஐடி கெப்பாசிட்டியை. அப்ப நம்ம அதுல அதிகமா காசு போடுவோம் ஐடி ஸ்பெண்டிங்ல. ஐடி ஸ்பெண்டிங் காசு போட்டாங்கன்னா அப்ப இந்தியன் கம்பெனிஸ் அதை போய் பிட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் உனக்கு பண்ணி தரேன், உனக்கு 10,000 பேர் யூஸ் பண்ற மாதிரி வெப்சைட் டெவலப் பண்ணி தரேன், இல்ல பேங்கிங் அப்ளிகேஷன் பண்ணி தரேன் அப்படின்னு பெட்டிங் போட்டு அதை காசு எடுப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய டீமை பில்ட் பண்ணுவாங்க. இப்ப இது கோவிட் டைம்ல இருந்துச்சு. கோவிட் போனோன்னு என்னாச்சு, அந்த 10,000 பேர் திருப்பி 10 பேர் ஆயிட்டான். அந்த 10 பேர் தான் அந்த வெப்சைட் யூஸ் பண்றான். அப்ப எனக்கு வந்து அந்த 10,000 பேருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஐடியோ அதுக்கான ஸ்பெண்டிங்கோ தேவைப்படல. அப்ப சுருக்கிடுவேன். சுருக்கணும்னு என்ன ஆகும், இவனுக்கு கொடுத்த பிட்டிங்கை கட் பண்ணிடுவேன். ஏன்னா இவன் கான்ட்ராக்டர் தானே, நான் எப்பனாலும் கான்ட்ராக்ட் கட் பண்ணலாம்ல, கான்ட்ராக்ட் கட் பண்ணிடுவான். கான்ட்ராக்ட் கட் பண்ணா இப்ப அதுக்கான வேலைக்கு ஆட்கள் வேலை இல்லை. சோ அங்கதான் வந்து அந்த சிக்கல். இது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இந்தியாவில் நடக்கிற ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் சம்பந்தப்பட்டது பெருநிறுவனம் கிடையாது. ஆனா இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான். இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் வேலை பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை அப் ஆயிடுச்சுன்னா வேலையை நிறுத்திடுவாங்க. பெரும்பாலான ஸ்டார்ட் அப் யூனிக்கான இருந்தது எல்லாம் இன்னைக்கு அழிஞ்சதுக்கு காரணம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோவிட் அப்ப வந்தது. கோவிடுக்கு அப்புறம் டப்புன்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் திருப்பியும் வந்து அந்த நிறுவனங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது தான். அது எல்லாமே அப்படி நிறுத்தினாங்க. நிறைய பேருக்கு பாதி பேருக்கு மேல வேலையை விட்டு நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனினால திருப்பி வந்து பழைய நிலைக்கு வரவே முடியல. இப்போ வந்து இந்த மாதிரியான சிக்கல் வருது இல்ல, இப்போ வந்து ஒரு சினாரியாவே எடுத்துப்போம். இந்த மாதிரி வந்து அதிகமான தொழிலாளிகளை வந்து வேலையை விட்டு லே ஆஃப் பண்ணும்போது யுனைட் மாதிரியான சங்கங்கள் வந்து என்ன விதமான ரோல் வந்து பிளே பண்றீங்க? செயல்பாடு நடவடிக்கைகள் என்ன எடுத்து?
அதாவது இதுல யுனைட்டை பொறுத்தவரையும் இப்ப நாங்க வந்து சோ தட் இந்த ஆன்சர் என்ன கேட்க வரேன்னா, சப்போஸ் இப்போ ஒரு கம்பெனில ஒரு லே ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த சினாரியோல. சோ அப்ப வந்து அவங்க வந்து அந்த எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு யுனைட்டோ இல்லாட்டி ஏதாவது ஒரு தொழிற்சங்கத்தை வந்து அணுகும்போது அதை எப்படி அணுகணும், அவங்களுக்கு ஒரு ஒரு அவேர் பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க. ஓகே. இப்ப யுனைட்டை பொறுத்த யூனியன் ஆஃப் ஐடி அண்ட் ஐடி எம்ப்ளாய்ஸ் வந்து எங்க தொழிற்சங்கம், ஓகேவா? இது நாங்க கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா நாங்க இயங்கிட்டு இருக்கிறோம். இதுல வந்து இப்ப இந்த ஏஐ சம்பந்தமா சரி, ஏஐ பேர்ல வச்சு நடக்கிற லே ஆஃப்கள், இதர விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து எங்களோட தலையீடுகள் இருந்துட்டே இருக்கு. இதுக்கு நாங்க தொடர்ந்து வந்து வர பிரச்சனைகளையும் அணுகுறோம். அதே சமயம் அரசிடமும் வந்து இது முறைப்படுத்த வேண்டியதுக்கு, இதுக்கான தீர்வுகளை காண வேண்டியிருக்குன்னு நம்ம அதை தலையிட்டு இருக்கோம். இப்ப 2 விஷயம் முக்கியமா நாங்க வந்து சொல்ல விரும்புறோம். ஒண்ணு, தொழிலாளிகளுக்கு தேவையான, அதாவது ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு தேவையான அவேர்னஸ், ஓகேவா? ஒண்ணு, நம்ம வந்து ஏஐ பற்றிய புரிதல் ரொம்ப கம்மி. நம்ம பெரும்பான்மை ஐடி தொழிலாளி என்ன பண்ணா, ஏஐ எல்லாம் என் வேலையை தூக்கிடுமா அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் ஜென்ரலா இருக்கு. ஜெனரல் பெர்செப்ஷன் வந்து மாற வேண்டிய தேவை இருக்கு. அதே சமயம் ஏஐ தான் நம்மள வேலையை விட்டு அனுப்புது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து ஆமாப்பா ஏஐ எல்லாம் வந்துச்சு, இனிமேல் நமக்கு வேலை இல்லைன்னு தானாக ஏத்துக்கொண்டு வெளியே போடுறவங்களும் இருக்காங்க. இப்ப இதுலதான் நம்ம வந்து என்னன்னா, ஒன்னும் அவேர்னஸ் அதிகமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நாங்களும் வந்து கண்டினியூஸா வந்து ஏஐ பத்திய ஒரு அவேர்னஸையும் கிரியேட் பண்றோம். அதே சமயம் தொழிலாளர் சட்டங்கள் பற்றியும் அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரும்பான்மையான ஐடி ஊழியருக்கு நாங்களும் ஒரு தொழிலாளி, நம்மளுக்கும் ஒரு சட்டம் இருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்மளையும் வந்து கம்பெனி அணுகுது அப்படிங்கறத பெரும்பாலும் புரிதல் கிடையாது. அந்த புரிதல் நாங்க பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் உருவாக்குறோம். ஒண்ணு அவேர்னஸ். 2வது பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள் இருக்கு. இப்ப நம்மளுக்கு பெரும்பான்மையா என்னன்னா, பாதிக்கப்பட்ட தொழிலாளி தான் பாதிக்கப்பட்டது அநியாயம், நடந்தது அநியாயம், நான் வந்து இதனால் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு நிறுவனம் வந்து எனக்கு தக்க பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இப்ப ஒரு ப்ராஜெக்ட் வந்து அங்க வந்து கட் பண்ணிட்டான். இப்ப நான் சொன்ன மாதிரி கோவிட் டைம்ல அவன் கொடுத்தான், இப்ப அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டான். அப்ப உடனே என்ன வெளியே அனுப்பக்கூடாது. அப்ப அந்த நிறுவனம் என்னன்னா, நீ எனக்கு தப்பு பண்ணிட்ட, நீ எஸ்டிமேஷன் பண்றது தப்பு பண்ணிட்ட, நான் தேவையா தேவையில்லையான்னு பண்றதுக்கு, அதுக்காக என் வாழ்க்கையை நீ பாதிக்கக்கூடாது. அப்ப எனக்கான மாற்று வேலை வாய்ப்புகள் நீ கொடுக்கணும். வேற ப்ராஜெக்ட்ல வேலை கொடுக்கறதோ, வேற ரீஸ்கில்லிங் பண்ணி எனக்கு வேற ஏதாவது கொடுக்கறதுக்கோ அதுக்கு வாய்ப்பு பார்க்கணும். அப்ப அது பார்க்காம நீ காஸ்ட் கட்டிங் பண்றது தப்பு. அப்ப அநீதி நடந்திருக்குன்னு நம்ம உணரணும். தொழிலாளிக்கு அநீதி நடந்திருக்குன்னு நம்ம உணரணும். இப்ப அநீதி நடந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா, யுனைட்டை பொறுத்தவரையும் இப்ப ஒரு கம்பெனில நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சா, இந்த இடத்துல கம்பெனில நடக்குது லே ஆஃப் நடந்துச்சுன்னா, அந்த கம்பெனில நடக்கிற அநீதி அப்படின்னு நம்ம புரிய வைக்கிறதுக்கு அந்த கம்பெனிக்கு கேட்ல உட்காந்து நோட்டீஸ் கொடுப்போம், பேசுவோம். நம்ம அங்க இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு சர்க்கிள் உண்டாக்குவோம். அதுல அவங்கள பேசுவோம். அவங்களுக்கு உள்ளார வந்து வாட்ஸ்அப் மூலமா வந்து யாராவது உங்களை ரிசைன் பண்ண சொன்னா ரிசைன் பண்ணாதீங்க. அது ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. நம்ம தொழிலாளர் சட்டம் தெரியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பான்மையா வந்து கம்பெனி ஹெச்ஆர் போக சொல்றாருப்பா, நானே போயிட்டா வந்து 2 மாசம் சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கையெழுத்து போட்டு வந்துருவாங்க. கையெழுத்து போட்டீங்கன்னா ரெசிக்னேஷன், அது வந்து உங்க கம்பெனி அனுப்புற மாதிரி இருக்குல்ல, நீங்களே விருப்பப்பட்டு வெளியே போற மாதிரி. சோ இப்ப இது இந்த மாதிரி சிக்கல்ல இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் வந்து நாங்க சொல்லுவோம், ரிசைன் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, ஹெச்ஆர்ட்ட கேள்வி கேளுங்க, நீங்க எங்களை கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு உதவுறோம் அப்படின்லாம் நாங்க சொல்லி அந்த தொழிலாளி வந்து அதை ரெசிப்ரோகேட் பண்ணுவாரு. ஒரு கட்டத்துல அது ஆமா அநீதி எனக்கு நடக்கு, நான் வந்து நிக்கிறேன் சங்கத்தோட அப்படின் போது அவர் போய் ஹெச்ஆர்ட்ட இல்ல நான் ரிசைன் பண்ண மாட்டேன், நீங்க வந்து என்ன நடவடிக்கையோ உங்க எடுத்துக்கோங்க, நீங்க சட்டப்படி எடுத்தீங்கன்னா நான் வந்து சட்டப்படி சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. பெரும்பான்மையான நேரத்துல அந்த மாதிரி இருக்கிற எம்ப்ளாயிஸ்ட வந்து தொடர்ந்து பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து டெர்மினேட் பண்ணா அவங்க எப்பயுமே பிரச்சனை தான். டெர்மினேட் பண்ணாம ரிசைன் பண்ண வச்சா மட்டும்தான் கம்பெனிக்கு லாபம். ஏன்னா அது பிரச்சனை ஆகாது, பின்ன லீகல் பிரச்சனையும் ஆகாது. அதே சமயம் நஷ்ட ஈடுகளும் பெரிய இது கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் ஏன்னா பெரும்பான்மை ஐடி ஊழியர்கள் பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, பேக் வேஜஸோட திருப்பி வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இல்லீகலா வேலையை விட்டு அனுப்புறான். ஸோ அப்ப அந்த சிக்கல் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு இவங்க ரிசைன் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. இப்ப தொடர்ந்து பேசுவாங்க. தொடர்ந்து நம்ம ஸ்டப்பனா இருக்கும்போது தான் அவங்க ஏதாவது ஒரு போலி காரணம் சொல்லி டெர்மினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்ல பெரும்பாலான நேரத்துல அதை வந்து போஸ்ட் பண்ணுவோம், அந்த எம்ப்ளாய்க்கு மட்டும் போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 100 எம்ப்ளாய் டெர்மினேட்ல நம்ம பேச்சை கேட்டு ஒரு 2 எம்ப்ளாய் 3 எம்ப்ளாய் ரெடியா இருப்பான் ஸ்டபனா பேசுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் தள்ளி போட்டுருவாங்க, இல்ல வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க. வெயிட் பண்ணி அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுருவாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த 100 பேரும் நம்மளுக்கு வந்து ஆர்கனைஸ் ஆகணும். நம்ம இது பழைய இதுல வந்து 2K ஃபைல் பண்ணலாம். இப்ப புது சட்டங்கள் வந்துருச்சு, புது சட்டங்களுக்கு நோட்டிஃபை பண்ண போறாங்க. இப்ப
இப்ப பழைய சட்டப்படி 2K நம்ம ஃபைல் பண்ணலாம். 2K ஃபைல் பண்ணா நீங்க கேஸ் நடக்கிற வரையுமே வந்து அவங்கள வெளிய அனுப்ப முடியாது. இப்ப இந்த மாதிரி பாதுகாப்புலாம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவோம், எஜுகேட் பண்ணுவோம். இதை மீறி நம்மளுக்கு வருவாங்க நம்ம கூட வந்து நம்ம அவங்களுக்காக நம்ம நிறைய பேருக்கு லேபர் சொல்லிட்டு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். சோ இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து லீகலா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள். இது எல்லா தொழிலாளிக்கும் தெரியணும், நம்ம ஐடி எம்ப்ளாய் தெரியணும். இதுக்காகவும் வரக்கூடிய ஆட்கள் இப்ப நிறைய இருக்காங்க. முன்னாடியோட இப்ப நிறைய பேர் இப்ப முன் வராங்க. ஏன்னா அதாவது ஐடி எம்ப்ளாய் ஒரு காலத்துல இருந்த சூழல் வேற, இன்னைக்கு இருந்த சூழல் வேற. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐடி தொழிலாளிகள் பெரும்பான்மை ஐடி எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே என்னன்னா பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு. ஏன்னா வரும்போது ஒரு 20,000 சம்பளம் வாங்கினாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒரு 10 வருஷம் 15 மேல 80,000 90,000 வாங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை சூழல மாத்திக்கிறாங்க. வாழ்க்கை சூழல் மாத்தின பிறகு திடீர்னு ஒரு நாள் வேலை இல்லைன்னா அந்த குழந்தைய போய் அவங்க திருப்பியும் வந்து வேற ஒரு ஸ்கூல்ல சேர்த்த முடியாது. அந்த அவங்களோட வீட்டு இஎம்ஐ கட்ட முடியாது, கார் இஎம்ஐ கட்ட முடியாது. அப்ப அந்த நெருக்கடி வரும்போது அந்த புதிய வேலை வாய்ப்புகளும் இல்லாத போது அப்ப இதை போராடி ஆகணும் ஒரு கட்டாயம் வரும்போது நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. சோ அந்த சூழல் மாறி இருக்கு. முன்னாடி இருந்த சூழல் இல்லாம இன்னைக்கு இது புதிய சூழல் இருக்கு. புதிய சூழல்ல நிறைய பேர் முன் வராங்க. ஆக்சுவலா இதுல வந்து ஒரே ஒரு இதுல கேட்க வேண்டியது இருக்கு. இதுல வந்து என்னன்னா ஷேர் மார்க்கெட்ஸ் வந்து பேசுறவங்களுடைய வீடியோஸ் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிகப்பெரிய லே ஆஃப்ஸ் நடக்கும்போது ஏன் பெரிய அளவுல பிரச்சனை வர்றதில்லை அப்படின்னா, நல்லா அவங்களுக்கு வந்து பேபேக் பண்ணிடுறாங்க. லேபர்ஸ் வந்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து கரெக்டா பண்ணிடுறாங்க நிறுவனங்கள். அதனால வந்து பெரிய அளவுல தொழிலாளிகள் வந்து அந்த விஷயத்துல போராடுறதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மை? உண்மையிலேயே அந்த அளவுக்கு வந்து பே பண்றாங்களா? அல்லது தொழிலாளர்கள் வந்து அவேர்னஸ் இல்லாம இந்த போராட்டங்கள் பேச தெரியும்? நிறைய பேமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது என்னன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கைண்ட் ஆஃப் கம்பெனி, கைண்ட் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எவ்வளவு வருஷம் இந்த கம்பெனில இருந்தாங்கன்னு பொறுத்து. ஓகேவா? இப்ப சராசரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 மாசம் சம்பளம் கொடுக்குறான்னு வச்சுப்போம். 6 மாசம் சம்பளம் எல்லாத்துக்கும் ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டா 20 வருஷம் வேலை பண்ணவருக்கு அந்த 6 மாசம் சம்பளம் 8 லட்ச ரூபா இருக்கலாம். 2 வருஷம் வேலை பண்ண தொழிலாளிக்கு அது வெறும் வந்து 80,000 ரூபாய் இருக்கலாம். அப்ப இந்த வேறுபாடை பொறுத்து இருக்கு. இப்ப இவங்க அந்த 20 லட்சம் வாங்கினவரை வச்சுக்கிட்டு இல்ல 8 லட்சம் வாங்கினவரை வச்சுக்கிட்டு பாரு எல்லாத்துக்கும் அதிகமா கொடுத்துருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? இவங்களை விட இவங்களுக்கு தான் பயங்கர பாதிப்பு. இப்ப 5 வருஷம் வேலை பண்ணவன், 4 வருஷம் வேலை பண்ணவன் அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 சம்பளம் கொடுக்குறான், 25,000 சம்பளம் கொடுக்குறான்னா அவனுக்கு 6 மாசம் சம்பளம் கொடுத்தாவே நீங்க 1 லட்ச ரூபா தான் வரும். அவன் 1 லட்ச ரூபா வச்சுட்டு அவன் என்ன பண்ண முடியும்? அப்ப அடுத்த வேலை கிடைக்கணும் அவனுக்கு. இப்ப அடுத்த வேலை கிடைச்சிட்டுனா பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்த வேலை கிடைக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இப்ப இதெல்லாம் வந்து இவங்களோட டிஸ்கஷன்ல வர யாரோ ஒரு தொழிலாளி 20 வருஷம் வேலை அமைச்சிருப்பான், அவனுக்கு 6 மாசம் சம்பளம் கொடுத்துருப்பான். அது ஒரு 10 லட்ச ரூபா வந்துருக்குள்ள 15 லட்ச ரூபா வந்துருக்குன்னு வச்சுப்போம். இப்ப அவனை வந்து ஒரு எக்ஸாம்பிளா காட்டி இவங்க மித்தவங்க எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒட்டி பேசவே மாட்டாங்க. அதே மாதிரி அந்த 6 மாசம் சம்பளம் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சில பேருக்கு 1 மாசம் சம்பளம் கொடுத்துருப்பான். கேட்டா வந்து உன்னோட கான்ட்ராக்ட்ல அப்படிதான் இருக்கு, சட்டத்துப்படி 1 மாசம் நோட்டீஸ் கொடுத்தா போதும், அப்ப 1 மாசம் சம்பளம் கொடுத்துருப்பேன்மா. அப்ப யாரோ ஒருத்தருக்கு 6 மாசம் கொடுத்துருப்பான், ஒருத்தருக்கு 1 மாசம் கொடுத்துருப்பான், ஒருத்தர் 2 மாசம் கொடுத்துருப்பான். இப்ப எதுவுமே கன்சிஸ்டன்ட் கிடையாது. இது எதுவுமே சட்டப்பூர்வமாக நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டு ஸ்டாண்டிங் ஆர்டர் மூலமா டிஃபைன் பண்ணி அதை சட்டப்பூர்வமாக அமல்படுத்துறான்னா இல்லையான்னு மானிட்டர் பண்ணாம எதுவுமே வந்து உறுதி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் டெர்மினேஷன் பண்ண பிறகு எல்லாத்துக்கும் ஒரே காம்பன்சேஷன் கொடுத்தேன் அப்படிங்கிறதுலாம் எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்தவங்களே இப்ப ரீசெண்டா டெக் மஹிந்திரா, டிசிஎஸ் எல்லா நிறுவனங்களையும் லே ஆஃப்ல நடந்தவங்க எல்லாமே எனக்கு வந்து 6 மாசம் சம்பளம் கொடுத்தேன்னு ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் 2 மாசம் சம்பளம் கொடுத்தாரு சொன்னாரு, எனக்கு 2 மாசம் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கொடுக்காம இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பல வேரியேஷன் இருக்கு. இப்ப பெரும்பாலான மீடியால என்ன என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த யாருக்கு அதிகமா கிடைச்சதோ அவங்கள பத்தி மட்டும் பேசப்படுது. ஏன்னா இதெல்லாம் பேட் ப்ரொபகண்டா. நிறுவனங்கள்லயே வந்து நாங்க வெளியே அனுப்புனாலும் இவங்களுக்கு எல்லாம் பாத்தியா நாங்க 6 மாசம் சம்பளம் கொடுக்கோம், 20 லட்ச ரூபா அவருக்கு வந்துச்சு அந்த 6 மாசம் சம்பளத்துல, 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கு டிசிஎஸ் இல்ல HCL டெக் மஹிந்திரா, இவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் சொல்றது யாரோ ஒருத்தர் கிடைச்சுங்களா ஒரு 10 பேருக்கு கிடைச்சிருக்கோம், ஆனா எல்லாத்துக்கும் கிடைக்கல. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து களத்துல அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளோட பேசினா, பாதிக்கப்பட்ட எம்ப்ளாயிஸோட பேசினா மட்டும்தான் புரியும். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கவங்க இருக்காங்க. சொன்னாங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்காம வச்சிருக்காங்க. ஓகே தொடர், ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்தை ஒதுக்கி ஷெட்யூல்ல இந்த ஷேர் மார்க்கெட்ல ஐடி செக்டாரினுடைய புள்ளிகள் வீழ்ந்தது, பிளஸ் வந்து ஐடி செக்டார்ல வேலையின்மை வந்து ஏற்படும் சொல்லி பல பேர் வந்து ஒரு என்ன சொல்றோம்னா ஒரு பேசு பொருள் ஆக்கிட்டு இருந்தாங்க. அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கங்கள் வந்து
ரொம்ப நன்றி தோழர். இன்னொரு நேர்காணல். நன்றி 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 டால்மாக்ஸ் நேருக்கு வணக்கம்.